அமரன் படத்தை பார்த்து கத்துக்கோங்க என்று விஜயன் கோக்கு பாடம் எடுத்த நீதிமன்றம். ஓஎம் என்ற இந்து மதத்தின் மந்திரச் சொல் பயன்படுத்தியதால் ஜனநாயகனுக்கு வந்த வினை. ஜனநாயகன் வழக்கில் அனல் பறந்த அந்த 10 நிமிடம். விஜயின் ஜனநாயகன் பட வழக்கு தோற்றது எப்படி? விரிவாக பார்க்கலாம். ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக UBA சான்றிதழ் தர வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்துள்ளது. படத்தின் வழக்கு மீண்டும் தனி நீதிபதியிடம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விஜய் தரப்பிற்கு என்னவெல்லாம் எதிராக சென்றது என்று பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் மற்றும் ஆயுத படைகளை சித்தரிப்பது தொடர்பான ஒரு புகார் கிடைத்ததே படத்தை எதிர்க்கும் முடிவுக்கு ஒரே காரணம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனநாயகன் திரைப்படம் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்களை பயன்படுத்தியுள்ளது. இத்தகைய காட்சிகளை கையாளும் போது பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்தாலோசித்திருக்க வேண்டும். இது விதிமுறைகளுக்கு புறம்பானது. முன்னதாக அமரன் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு படப்பிடிப்பு முடிந்ததும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான காரணத்தை விளக்கி தணிக்கை வாரியத்திற்கு சமர்ப்பிக்கும் முன்பே தடையில்லா சான்றிதழை பெற்றனர். அமரன் குழு ஒருபடி மேலே சென்று வெளியீட்டிற்கு முன்பே இராணுவ அதிகாரிகள் அவர்களது குடும்பத்தினருக்கு சிறப்பு திரையிடல்களை நடத்தியது. பின்னூட்டங்களை பெற்று ஆட்சேபனைகளையோ அல்லது தவறான புரிதல்களையோ ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் இல்லை என்பதை உறுதி செய்தனர். இத்தகைய முன்னுதாரணங்கள் இருந்தும் ஜனநாயகன் குழு இதே அணுகுமுறையை பின்பற்றாதது ஆச்சரியமளிக்கிறது.